சாமியே சரணம் ஐயப்பா. ஆமா சாமி, நீங்க கத்தல ஐயப்பா ஆந்திராக்கு போயிட போறாரு. கொஞ்சம் மெதுவா கும்பிடுங்க சாமி. அம்மா ஐயப்பா ஈஸ்வரா. வாங்க மெதுவா. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? இந்த வழுக்கு மாதிரியே பாருங்கடா. கால பூசாரி இந்த தலையில அச்சய போட்டா அரிசி கூட நிக்கல. சாமி, ஒரு மனுஷனுக்கு வழுக்க விழலாம், வாழ்க்கை தான் விழக்கூடாது. நீங்கெல்லாம் வளர வேண்டிய பசங்க, இவங்க சாபம் வாங்க கூடாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க சாமி. சாமி சாமி சரணம். நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அந்த விஜயசாமி கிட்ட என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு மரியாதை. அடாடாடாடா. ஆமா, அந்த விஜயசாமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? என் பொண்ணு சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறா, அவளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நம்ம விஜயசாமிக்கே கொடுக்க கூடாதான்னு யோசிக்கிறேன். மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு என்ன தப்பா சொல்லிட்டேன்? சாமி எழுந்துரு, சாமி எழுந்துரு. என்ன சொன்னீங்க? விஜய்னு நீங்க மாலையோட தானே பார்த்தீங்க, ஆனா நீங்க அவனை மாலை இல்லாம பார்க்கவே இல்லையே. பக்கத்தெரு நாய் உன்னை ரேப் பண்ண வரும்போது கல்ல விட்டு காப்பாத்துற விஜய பார்த்தா கொலையிற நீ. உனக்கு அவ்வளோ என்ன உனக்கு? சரி வா, நீ என்ன பாத்துலாமா? அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமா 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 மாலை யாருகிட்ட? இந்தாங்க சாமி. இந்த தம்பி அப்படி எனக்கு எடுத்துங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு டீசர் வேணும். குருசாமி கபுரர் என்ன போய் காலுங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சாமிஸ், குடிச்சிட்டு இப்பெல்லாம் கிளாஸை கீழே போடாதீங்க. ஸ்வச் பாரத், கிளீன் இந்தியா. சரி சாமி, இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் ஆண்டி இண்டி என்ன சொல்லிடுவாங்க. இவ்வளவு டீசென்ட்டான ஒரு மாமா இருக்கும்போது விஜய் நீங்க இப்படி சொல்றது என்னால நம்ப முடியலைங்க. டீசென்ட்டா? வீட்டுல எல்லாரும் தூங்கிடும் போது நட்டு ராத்திரி டொம்னு அப்படி எல்லாம் பண்ணி டீசென்ட் இல்லாம. அது ஒண்ணு இல்லப்பா, என் அழுக்கு துணி எல்லாம் பீரோல வைக்க கூடாதான். இது உங்க அம்மா கொடுத்த சீதனமா. அதான் இதை உருட்டிக்கிட்டே போய் உங்க அம்மா தலையில போட போற பாசம் அதிகண்டா, அதை விட ரோசம் அதிகண்டா. What nonsense is going on? Your shouting is waking up the entire colony. Drunken moron, shit. Mr. Doctor, this is our own பிரச்சனை. You don't enter your தாப்பால் மூக்கு. Otherwise, கெட்ட வார்த்தை full family package. ஒரு புரியல முனிரி எவனே அதெல்லாம் வந்து பார்க்க சொன்னது. சீ போடா உள்ள. அப்பா விஜய் நான் சொன்னா கேக்கும். ரொம்ப மரியாதை. தினம் ராத்திரில தண்ணி அடிச்சிட்டு வந்து ரவுஸ் பண்றது கொஞ்சம் கூட நல்லா சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அது சரியாமாண்ணா. நல்லா ஷாம்பு போட்டு அப்படியே குளிச்சுட்டு கண்ணமுடினே சோப் எடுக்க போனா லோக்குன்னு வழங்கி கொக்கோஸ்ல வந்துட்டு மாஸ்டர். நீ வந்து கை விட்டு தூடு. உங்களே கை விட்டு எடுத்து கொடுக்க சொல்றேன். வாங்க வாங்க. லேடிஸ் பாக்குறாங்க சீமா சக்கோல. யோ சீரியா நிறைய லேடிஸ் வராங்க. போடா போடா சீரியா. இருமா மாத்துறாங்கல்ல இருமா. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி டெய்லி குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றேன். கோவம் தான், அவ்வளவுதான். ஐயோ யார் சிண்டிட்டே இது? ஆதார் கார்டு எடுத்துட்டியா? இப்பலாம் செத்து சுடுகாட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கேக்குறாங்க. எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சு எவனே ஏமாத்தி நிறீங்க போயா. ஆதார் கார்டு எடுத்துனு உன் பாடில ஒரு நாளைக்கு மேல வெச்சிக்க முடியாது. என்ன கண்ணு, எவ்வளவு நல்ல பையன் நீ. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு கண்ணு. ஐயோ உனக்கு மரியாதை கொடு மாட்டே. ஐயோ மரியாதை வேணா. நான் நான்வெஜ் சிக்கன் சாப்பிட்டா என்ன? விஜி யார் வந்திருக்கா பாருப்பா. யார் அந்த நாய் கூட? பிரசிடென்ட்
பிரசிடென்ட் வந்துட்டாரு. அப்போ அவரு ராம்நாத் கோவிந்த் அவரு இல்ல பிரசிடென்ட், இப்ப இவரு தானே பிரசிடென்ட். மாம்ஸ் பிரசிடென்ட். விஜய் என்னப்பா நடக்குதுங்க? யாரும் தூங்க மாத்திரை போட்டியா? இல்ல இன்னும் போடலையா? போ 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 போய் மாத்திரை போடு. போ மாத்திரை போடு. ஐயோ, ஏய் நான் குசு காத்துறேன், உங்களுக்கு என்ன வந்தது? போலீஸ் ஏய் மாம்சே, நான் போலீஸ் இல்ல பொறுகி. இதுக்கப்புறம் நிம்மதியா தூங்கலாம். பின்னஸ்டிங்கடா டேய். பொறுக்கியா உண்மையாவா சொல்றீங்க? குருசாமி துணை கொண்டு அவர் பாதம் நம்பிக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு வந்தோம் ஐயா. அங்க பாக்குறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லையே. என்ன சாமி நீங்க இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்க வந்து பாருங்க வேடிக்கைய, அப்ப தெரியும் உங்களுக்கு. சனோயப்பா. இதோ பாருங்க சாமிகளா, மாலையை கழட்டிட்டு 3 நாளைக்கு குடிக்க கூடாது. யோ கொலகு மூஞ்சி சாமி, அவன் பழனியில மாலை கட்டி குடிக்கிறான். நீ புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடுற? குருசாமி போய் பெரிய அரவிந்த் சாமி மூஞ்ச பாடுறா, குரங்கு மாதிரி தான் இருக்குது. யோ உன்னெல்லாம் சாரி சாமி, சாரி சாமி, இது குருசாமி, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி சாமி. சாமி குடிக்கிறது குடியாமது அவங்க விருப்பம் சாமி. யோ நீ இன்னைக்கு உனக்கு என்ன? ஐயோ சாரி சாமி, சாரி சாமி, குருசாமி அப்படி பேசக்கூடாது, தப்பு சாமி. சாரி சாமி, சாரி சாமி, சாரி சாமி. இப்படி இருக்கிறவனுங்க எப்படி சாமி மாலை போட்டாங்க? அவங்க எங்க மாலை போட்டாங்க? யாரோ தூங்கும் போது போட்டு விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு மாலை போட்டது நாங்களே நீ தெரியாது. சாமி சரணம். சாமி சரணமா? என்ன வச்சு மாலையை போட்டுக்கிற? மாமா சாமி நீங்க தான் மாலை போட்டிருக்கீங்க. டேய், நேத்து நைட்டு குடிச்சிட்டு தூங்கும் போது எவ்வளவு மாலையை போட்டது? மாலையை போட்டு பயந்துருவோமா? மாப்பிள மாலை கட்டு மாப்பிள. ஏப்பா விஜய், காரணம் இல்லாம மாலைய கழட்ட கூடாது. மாப்பிள பாடி தாங்காது மாப்பிள. சாமி விஷயம்ப்பா. அதுக்கு முன்னாடி கைட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? யாராவது மண்டைய போட்டாதான் உண்டு. மாப்பிள மாமே போயிடுச்சா? போல மாப்பிள மிஸ் ஆயிடுச்சு. என்னப்பா விஜய் போச்சுன்றா, நீ போலன்ற என்னப்பா? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஏரியாவில் யாராவது மண்டையை போட்டா தான் மாலையை கழட்ட முடியும்னு சொன்னாங்க. அதான் ட்ரை பண்ணோம், மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து யாரை ட்ரை பண்ணலான்னு தான். சரி, ஊருக்கு போனதும் மாலையை கழட்டிட்டு வானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாமே அந்த ஐயப்பன் தான் பார்த்துக்கணும். சாமியே சரணம் ஐயப்பா. போடா ஐயப்பா. ஒயின் சாப்பா. குஷ்டு தூங்கும் போதா மாலையை போடுறீங்க? இன்னைக்கு நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு பாக்குறேன்டா. என்ன பண்றான்? லாங் ஜான் ஏதோ போறானா? ஐயோ பாக்குறானே. என்னடி அது? தெரியலையம்மா. பீஸெல்லாம் முதல்ல ஓட்டு, குஸ்கா கட்டு மட்டும் கொடுக்காத. என்ன அந்த பிரியாணி எடுத்து வைடா. பிரியாணியில் எதோ உழுச்சா? பூனை மாதிரி கத்துனா டபரா உள்ள தலையை விட்டு தர்ற. பூனை கறி மிக்ஸ் பண்ணி ஓட்டுறியா? ஏம்பா பாய்க்கடை பிரியாணினா தரம், நம்பிக்கை, நாணயம். அது யார் அன்சிகாவா? போய் ஆட்டோல இருந்து வெங்காயம் முடியா இருக்கு. வா விஜய், லோட் எடுத்தாந்தியா? ஆமா பாய். இந்தா சாயங்காலம் ஒரு லோட் இருக்கு, நான் ஃபோன் பண்றேன். லெக் பீஸ் போட்டு ஒரு பிரியாணி பார்சல். கண்ணு சொல்லு கண்ணு. பழைய சாத்துக்கே பச்சை மிளகா பக்கத்து வீட்டுல தான் கடை வாங்குவேன். பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ற, காசு கீழே கட்சதா? 10 வருஷமா பாய் கடைக்கு வந்துட்டு இருக்கிறேன் கண்ணு. வீடு பக்கத்துல தானே இது, 10 நிமிஷத்துலயே வரலாமே, ஏன் 10 வருஷம் வந்து நிறுற? ரெகுலர் கஸ்டமர் கண்ணு. கையில என்ன கண்ணு? சட்டை கண்ணு. அப்படியா? இன்னும் 2 இருக்குது. வாங்கினா 1 ஃப்ரீ கண்ணு. ஒண்ணுமே வாங்காம 1 ஃப்ரீ கண்ணு. எப்படி கண்ணு? இப்படி கண்ணு. கண்ணு இது நல்லா இல்ல கண்ணு. ஆமா கண்ணு, இதை எடுத்துக்கிறேன் கண்ணு. கண்ணு நீ பண்றது நல்லா இல்லன்னு சொன்ன கண்ணு. குடு கண்ணு. அட சட்டையை கொடுப்பா. விஜய் பொளப்பா போச்சு. விடியா. ஊத்து மாப்ள.
என்ன மாமே ஓகேவா? மாப்பிள உண்டுல அதிகமா இருக்கு, இதுல கம்மியா இருக்கு மாப்பிள. நல்லா அளவா ஊத்து. பாரு. ஐயோ மறுபடியும் தப்பு பண்ற மாப்பிள. அதுல ஊத்து. இப்போ ஊத்து மாப்பிள. என்ன அளவு பார்த்தம்மா. சீ அறிவில்ல. அறிவு இருந்தா உன்னே அடிக்க போறாரு. நல்ல ஃபிகரா பார்த்து வச்சிருக்க மாட்டாரு. யோ பாயங்க. இஸ் கம்மிங். கண்ணு தெரியாத வயசுல 2 அளவு கட்டாதான் அது. இந்தா இந்த சேஸ். கை தட்டிய அந்த 10 பேருக்கு மட்டும் நன்றி. புளியாருக்கு இன்னொரு பேரு கணேசன். இந்த கச்சேரிக்கு அண்ணன் தான் ஃபுல்லா டொனேஷன். இந்த சொக்கலிங்க காலனிக்கு ஏதாவது பிரச்சனைனா சொக்கா கூட போடாம முன்னாடி வந்து நிப்பாரு நம்ம தலைவர். ஏன் செம்மறியாடு மாதிரி பண்ற? ஏம்பா இந்த சொக்கலிங்க நகரே உங்க தாத்தா உருவாக்குனதுப்பா. உன்னை கூப்பிட்டு கௌரவிக்காம ஊரு விட்டு ஊரு வந்தெல்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்கப்பா. இப்ப என்னத்துக்கு நீ என்ன ஏத்தி விடுற? மாப்பிள உன்னை ஏத்தி விட்டு அழகு பாக்குறதப்ப இந்த மாமனோட ஆசை. அனாவசியமா செலவு பண்ணாதுன்னு சொல்லி கொடுப்பாரு. ரூபா நோட்ல கலர் மாறலாம், கொடுக்கறதுல அவர் குணம் மாறாது. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கொடைவள்ளல் அண்ணன் மூப்பா அள்ளி தருவார் ஏகப்பட்ட ரூபா. அவர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த இவன் இப்படி பேசுறது கேட்கும் போது எனக்கு கோபம் வருதுப்பா. செய்வதிலே அவருக்கு கொஞ்சம் கூட அசதி இல்லை. அந்த நல்ல உள்ளத்தை பாராட்டி அவருக்காக இதோ ஒரு அற்புதமான பாடல். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? யாருக்குத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். தலைவருக்கு போது இப்படி பண்றானே. மைகுமாரா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் ஊருக்கே வாரி வாரி கொடுத்தாரு. அவருக்கு இந்த பாட்டு பாடலாம், அது ஓகே. இவர் யாரு குத்தாரு? இதெல்லாம் நல்லா இல்ல. நீ கூட நல்லா இல்ல. உன் முன்னாடி உங்க கூட வரல. மைக் எடுத்து மண்டையில அடிச்சு மைக்கு குத்துப்பா. இந்த தடங்களுக்கு வருந்துகிறோம். இனிசை நிகழ்ச்சி மிக அருமையாக மாறனின் வாய்ஸ் மறுபடியும் தொடங்குகிறது. இந்த அமரா பாருப்பா. விஜய் விஜய் இப்ப நான் யார பத்தி பாடணும் நீயே சொல்லிடுப்பா. யார பத்தி பாடு. இவனை பத்தியா? இதையும் ஜெட்டியா போடுறதுல அதை பத்தி பாடு. இந்த ஏலியன் மூஞ்ச பத்தி பாடு. இவ்வளவு கேவலமா பேசி சிரிச்சுனே இது பத்தி அதை இதை பத்தி பாடு. அப்படி ஏப்பா அவனை பத்தி பாடுறதுக்கு பேர உன்னை பத்தி பாடிடுறான். Sure, sir. I will do it. Definitely. On the way, sir. டேய் புட்டா. Good morning, Ji. ஏய். Good morning, Ji. அதான் குட் மார்னிங் சொல்லிட்டேன் ஜி. ஏ அழகே உன் குக்கர் மூஞ்சி எவனா குட் மார்னிங் சொன்னது? கை தூக்க முடியல. மெடிசாவை போயிட்டு மாத்திரை வந்து கொடுத்துட்டு போ. அர்ஜென்ட்டா ஆபீஸ் போனேன் ஜி. ஏன் நீ ஒரு நாள் லேட்டா போய் போயிருக்க மாட்டியா? நான் டீம் லீடர் ஜி. டீம் லீடர்னா இந்த வேலையே செய்யாம உனக்கு கீழே வேலை செய்யலாம் குறை சொல்லினே இருப்பாங்களா? அந்த வேலை தானே இது? என்ன மூலக்கார மாதிரி போ. கை வலிக்குதுன்னா மாத்திரை வந்து கொடுத்துட்டு போ. எங்கடா கூட்டு போறேன் நீ? ஜிக்கு உடம்பு சரியில்லை. மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை கொடுத்துட்டு போயிடு. விஜி கோச்சுக்காத விஜி, அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலைக்கு போகணும். டேய் என்னடா காலங்காத்தால எவனை கேட்டாலும் வேலைக்கு போறேன் இதே சொல்லி இருக்கிறீங்க. விஜி இந்த உலகத்துல யாரை கேட்டாலும் காலையில வேலைக்கு போறேன்னு தான் சொல்லுவாங்க. விஜய் நீ என்ன கொஞ்சம் கை வலிக்குதேன்னு காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்ட. அதுதான் இந்த லிட்டில் கன்ஃபியூஷன். டேய் டோங்கரி டோக்கே இங்க வா. என்னைய கூப்பிட்டீங்க? இவ்வளவு மரியாதை குடும்பம் தெரியலையா? உங்களை தான். வாங்க வாங்க டாக்டர். என்ன விஜய் என்ன ப்ராப்ளம்? நேத்து ஃபைட்ல அப்படியே டைசன் பஞ்ச் ஒன்று வச்ச ஒருத்தனுக்கு அதுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் தூக்கவே முடியல. அவட்ட மாத்திரம் தான் இருக்கு. என்ன அக்கல்ல சேவ் பண்ண போறியா? விஜய் நம்ம டாக்டர். சரி பாரு. நான் பாருங்க வலிதான் சொல்றேன். வலிக்குது வலிக்குதா? என்ன சார் ஆட்டோவா? நான் அடி வாங்குறது உனக்கு ஆட்டோ கூப்பிட்ற மாதிரி இருந்ததா? போயா. அது என்ன எல்லா டாக்டருமே ஒரு இடம் வலிக்குதுன்னு காமிச்சா அந்த இடத்தையே போட்டு அம்மிட்டு வலிதான்னு கேட்குறீங்க. சேர்ந்தா பாரு. இல்லை நான் ஒரு மாத்திரை மெசேஜ் பண்ணுறேன், போட்டுக்கோ. வாங்கிட்டு கொடுத்துட்டு போயேன். ரொம்ப நக்கல் தான். ஏய் மொட்டை ஏலியன் மூஞ்சி இப்போ எதுக்கு சனைக்கு போகிற குரங்கு மாதிரி பண்ணி நிற்கிற? மாப்பிள உடற்பயிற்சி மாப்பிள. என்னால் கை தூக்க முடியல, என்ன வெறுப்பேற்றி நிற்கிறல்ல நீ. அந்த டாக்டர் மேலே ஃபோன் போடியா. நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு குத்துதாப்பா. நீ சொல்லும் போது லைட்டா குத்துற மாதிரி தான் இருக்குது. யானை மிதிக்கிற மாதிரி இருக்காப்பா. இல்ல 5 ரூபா என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குது. எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு குறிப்பா. பெரிய ஹார்ட் டாக்டர் உன்னை அடி கூட முடியே. ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ. யாருப்பா? ഇവിടെ വിജീന്ദ്രത് ആരാ? நான் தான். நீங்க யாரு? ഡോക്ടർ കാർത്തിക് അൻഷർ. அவன் எங்க இருக்கான்? ഹലോ സർ, ഇങ്ങനെ സ്ട്രെയിൻ ചെയ്യാൻ പാടില്ല. പെയിൻ ജാസ്തി ആയിടും. ജസ്റ്റ് റിലാക്സ്.
நான் உங்களுக்கு ஃபிசியோ கொடுக்க தான் வந்திருக்கேன். மாமே ஏதோ கொடுக்குறாங்களாம், வாங்கி வச்சு அனுப்பிச்சு விடு. இந்தப்பா இதுல போடுப்பா. ஹலோ சார், ஃபிசியோங்கிறது ட்ரீட்மெண்ட். நான் இவரோட கை வலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நான் வந்தது. குடிச்சிருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 2 ரவுண்ட் அடிச்சா கை வலி தெரியாதுன்னு இந்த மொட்டை தான் சொன்னாரு. நீங்க படுக்கும்போது எப்படி படுப்பீங்க? ஜெட்டியெல்லாம் கைட்டிட்டு லுங்கி கட்டின்னு ஃப்ரீயாக தாங்க படுப்பேன். நீங்க தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்க கை இங்கன வச்சு படுப்பீங்களா, இங்கன வச்சு படுப்பீங்களா, ஏது பொசிஷன்ல படுப்பீங்கன்னு கேட்டேன். குடிச்சிட்டு எங்க படுப்பாடு அவனுக்கே தெரியாது. அவங்கிட்ட போய் எப்படி படுப்பீங்கன்னு கேள்வி எல்லாம் கேக்குறீங்களாமா? இல்ல பேசு நல்லா இருக்கு. இல்ல இது நல்லா இல்ல, முடிக்கும். நீங்க ஷர்ட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. மாப்பிள அவனை வெளியேறிட்டா இதை கொஞ்சம் கொடுங்களேன். சும்மாவே இருக்க மாட்டியா? இங்க சுடு தண்ணி கிடைக்குமா? சுடு தண்ணி இவரு கிச்சன் இல்லே, அங்க நான் நிட்டோலாம். ஒரு நிமிஷம். ஏப்பா அங்க போறோம். அதனால கலீஜ் அது சொல்லியா? பேச்சலர் வீடு. யார் இது? தெரியலையே. சார் ஒரு 3 days കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ഹോസ്പിറ്റൽ വന്ന് നിങ്ങൾ ഈ ട്രീറ്റ്മെന്റ് എടുക്കണം. ഓക്കേവാ? മോർണിംഗ് 8 o'clock ഷാർപ്പ്. ഓക്കെ ബൈ. மாப்பிள உன் ஃபீலிங் என்னன்னு புரியுது. நீ ஆட்டோ டிரைவர், அது டாக்டர். ஏணி வச்சாலும் எட்டாவது மாப்பிள. எட்டல நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஏணி போட்டுக்கிறேன், நீ மூடி நிறு. என்ன தண்ணி அதுக்குள்ள ஆடி போச்சு? அப்படியா? எட்டாவது நான் சொல்றேன். யாரா இருக்கும் பெருசு? நானும் உன் மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை சொந்தக்கார பொண்ணா இருந்தா? ஏமா அவன் மாமனை விட்டு அவனுக்கு வேற யாருமா சொந்தம் இருக்காங்க? என்னடா விஜய் வீட்டுக்குள்ள புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டு போகுதுன்னு பாக்குறீங்களா? யார் அந்த பொண்ணு? நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஏன் வருமானம் கம்மி ஆயிடுச்சான்னா? நான்சென்ஸ். ஐ ஹேவ் அ பிளான். யூ பீப்புள் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளவு நாள் விஜய் நமக்கெல்லாம் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் சேர்ந்து அனுபவிக்க போறான். நம்மலாம் சேர்ந்து அவனை அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சுட்டா போதும். அவன் சாப்டர் க்ளோஸ். சூப்பர் பா, சூப்பர் பா. க்ளோஸ் என்ன க்ளோஸ்? அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? யாரு? பெரிய ரவுடியா? நோ, அரசியல்வாதியா? அதுக்கும் மேல. ஏய் சூனி கேள்வி. என்ன மாப்பிள எழுந்துற டைம் ஆச்சு போனோம். 12 மணிக்கு ஒயின் ஷாப் திறப்பாங்க. பிளாக்ல வாங்க போறோமா? அப்படியே போட்டுனா காலை 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா ஆஃபீஸியோ போறோம்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. என்ன கிளம்பு மாப்பிள. பல்லு வலிக்கு வந்துடுறேன். எப்படியோ மறுபடியும் பீடி பிடிச்சி வாங்கி நாரதா போகுது. வாயா மாப்பிள சொக்கா போடல மாப்பிள. டாக்டர் கார்த்திக் எலும்பு டாக்டர். ரிசப்ஷன்ல பேர் கொடுத்துட்டு அங்க வெயிட் பண்ணுங்க சார். இங்க யாராவது அவுட் பேஷண்ட் இருக்கீங்களா? நீங்க நீங்க ஓபியா கேக்குறல? ஓபியா அவுட் பேஷண்டான்னு கேக்குறாங்க. அவர் இல்லைங்க, நான் தான். இது பிசியோ பண்ண சொல்லி வர சொன்னாங்க. ஆர்த்தோ டாக்டர் கார்த்திக்னு ஹே, அவர். உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டா சார். சரி சாரி. பிரீத்தி இவங்க என்னோட நெய்பர்ஸ். போயிட்டு என்னோட பிசியோதெரபி ரூம்ல வெயிட் பண்ண வை. விஜய் சரி ஓகே வாங்க. ஏன்பா சண்டையில என் மண்டை உடைஞ்சப்போ மஞ்சத்தூள் வச்சா போதுன்னு சொன்ன ஆள் நீ ஒரு சாதாரண சுளுக்குக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் வந்திருக்கியப்பா. நான் வரல மாமே, ஆ அவன் என்ன வர வச்சிருக்கிறான். ஆ நேத்து அப்படியே கண்ணில் என்ன அடிச்சு பார்த்துனுந்தா. பாத்தியா அது நீ? இப்ப பாரு எவ்வளோ பேஷண்ட் இருக்கிறாங்க. எல்லாரும் விட்டுட்டு என்ன பார்க்க சும்மா லட்டு மாதிரி வருவா. ஏப்பா நீ சொன்ன மாதிரி லட்டு தான் வந்திருக்கு. ஆனா திருப்பதி லட்டு. 2 பேர்ல யாரு பேசுறது? அவர்தான். என்னப்பா? என்ன மாட்டி குட்டியில? கீதாமா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. இவரை நான் பாத்துக்கிறேன். ஹாய் விஜய், எப்படி இருக்கீங்க? நேத்து விட பெயின் பரவாயில்லையா? இதுக்கு தர அந்த பார்ப்பா. காலை கழிச்ச உடனே இந்த மாதிரி, அப்புறம் இப்படி இப்படி இങ്ങനെ ஒரு 10 times 2 days செய்தா மதி எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான் மாப்பிள வாப்பலாம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் தண்ணி அடிக்க கூடாது. ஓகே? தண்ணி அடிக்க கூடாதா? உங்களை ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னு சொன்னா அவர் இந்த டென்ஷன் ஆகுது. நான் குடிச்சாதானே அவருக்கு ஓசில குடி கிடைக்கும். மாப்பிள
உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ட்ரிங்க்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் தெரியுமா? லிவர் ஃபெயிலியர் ஆயிடும், pancreas அழுகிடும், சுகர், கொலஸ்ட்ரால், அல்சர், ஏன் அட்டாக் கூட வரும். ஐயோ மாயா, ஒரு சின்ன சுளுக்குக்கு விஜிக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்களா? விஜி மேலே அவ்வளோ அக்கறையா? நோ இட்ஸ் ஆல் ரைட். பட் விஜி ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கேர்லெஸ் இருந்துடக்கூடாது. பிகாஸ் பாடிக்கு போன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் டாக்டர், நம்ம பாடியிலே ரொம்ப வீக்கான போன் எதுன்னு தெரியுமா? என்னையா ரியலி ஃபன்னி ஃபெலோ. ஆர்த்தோ என்கிட்டே கேட்குறான். இட்ஸ் ராக்லிமல். இல்லை டாக்டர், கை கொஞ்சம் இப்படி காட்டுங்களேன். சாக்கெச்சா மாதிரி இல்லை, இதான் டாக்டர். ஓகே டாக்டர், வரேன். பாய். ஏப்பா கதவு நிச்சு கூட வாப்பா. நான் அந்த அக்கா வீட்டுல மட்டும் பால் அடிச்சுட்டாரண்ணா. என்ன விஜி கிரிக்கெட்டா நல்லா அடிப்பா. அடிக்க சொன்னா ஏன் பண்ண அடிக்கிற? ஐயோ இப்ப பாருங்க விஜய் எப்படி கலாய்க்கிறேன்னு. விஜய் we won 6 போடுறா. பெரிய எங்க வீட்டு மாப்பிள்ள ஆரியா எப்பவும் பொண்ணும் கூடியே தான் இருப்பாரு. யோ மாஸ்டர், கையை விட்டு எதையா எடுக்கிற? என் பால் எடுத்து போடு. அட டப்பா தேடிட்டு இருக்கேன். இந்த பாவம் பால் புடிச்சுக்கோ. என்னமா அடிச்சிட்டா விண்டுங்குதுப்பா. மாப்பிள கிரிக்கெட் ஆடுறது போதும், ஃபுல்லா குடிச்சிடலாவா? ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு வேணாம் மாம்சு. ஓஹோ, அந்த பொண்ணு சொன்ன உடனே சார் குடி நிறுத்திட்டீங்க. இந்த ஏரியா ஜனங்க எத்தனை தடவை குடிக்காதுன்னு சொன்னாங்க, அப்ப கேட்டியா? இந்த ஏரியா ஜனங்கள்லாம் அவங்க நல்லதுக்காக சொன்னாங்க, ஆனா அவ என் நல்லதுக்காக சொன்னா மாம்சு. சரி வா மாப்பிள போடலாம். டேய் வா. இந்தா நீங்க அட வா மாப்பிள போடலாம். விடு மாம்சு, நான் தான் வேணான்றல, எதுக்கு என்ன கெடுக்கிற? நானா உன்னை கெடுக்கிறேன்? சொல்லுப்பா, நானா உன்னை கெடுக்கிறேன்? நீ எந்த மாடலேஷன்ல கேட்டாலும் நீ தான் என்ன கெடுக்கிற. தூக்கி வளர்த்த மாமனை ஏத்து பேசுறியா? உங்க அம்மா சாகுறப்போ நீ ஊர்லயே இல்ல. உங்க அப்பா சாகுறப்போ ஃபுல்லா குஸ்ட் ரோட்ல படுத்திருந்த. நீ பேசு, நீ என்ன பேசலாம், என்கிட்ட கவுண்டர் இருக்குது. குடிச்சிடுவானோ? சாப்பிடுவாப்ல. ஆல்கஹால் உள்ள போனாதான் ஹாப்பி நினைச்சுன்னு இருந்தேன். ஆமா. ஆனா இப்பெல்லாம் அவளை நினைச்சாலே ஹாப்பியா இருக்குது. அப்புறம் எதுக்கு இது? சொல்லு விஜய், ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன சொல்லு? வாங்கி வச்ச நாஸ்டாலாம் வேஸ்டா தான் போகுது. ஏன்? 2 இட்லியை பார்த்தா வெஸ்டா பாக்குற மாதிரி சோறே இறங்க மாட்டுது. எப்படி அழிச்சிட்டேன் பாருங்களேன். ஆல்கஹால் உள்ள போனாதான் ஹாப்பி நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா ஹாப்பினஸ்னால வேற நீங்க புரிய வச்சிட்டீங்க. நீங்க மட்டும் என் கூட லைஃப் ஃபுல்லா இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. உங்களையும் ஹாப்பியா பார்த்துப்பேங்க. புரியுதுங்க. நாளான்னு ஒரு கோணி நம்பி உழ வைக்க முடியுமா தானே யோசிக்கிறீங்க. ஸ்பீட் பிரேக்கர் தானே எல்லாம் சரி. இது கல்யாணம் எல்லாம் சரியாயிடுன்ற பதட்டத்தில் வேறு லோக்கல் வார்த்தையாக வருதுங்க. அதான் உங்கள் முடிவை இன்றைக்கே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. புரியுது விஜய். நாளைக்கு ഞാൻ ஊருக்கு போகிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீ இது மாதிரி வந்து சொல்லு. அப்போ நான் சொல்கிறேன். ஐயோ ஏங்க, அவளால தாங்காதுங்க. இன்னைக்கே பார்த்து முடிச்சுட்டு போங்க. மறுபடியும் வந்து நீ இது சொல்லு, அப்போ நான் சொல்கிறேன். ஏங்க மறுபடியும் என்ன, அதான் இன்னைக்கே இப்போ இந்த செகண்ட்லேருந்தே சொல்கிறேங்க. ஐ லவ் யூங்க. முதல்ல இங்கிருந்து போ விஜய். ஏங்க நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. ஐ லவ் யூங்க. பத்திரமா வீட்டுக்கு போ. ஏங்க கிளம்பு. நீங்க ஓகே சொல்ற வரையும் உங்க பின்னாடி பேய் மாதிரி சுத்துவேன். கேட்க போவேன். ஐ லவ் யூ. என்ன ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. ஏன் நீ என்ன ஆஃபர்ல வாங்கி தர போறியா? விட்டா லிப்ட் அடிச்சிருவ போல. பேக்ல போய் நில்றா. இங்க நிக்காதீங்க, போயிருங்க. இங்க நிக்காதீங்க. நான் இவ்வளவு அவசரமா தோத்துறேன். பேருகிறத நான் சொல்லிருக்கிறியா? போடோ பிச்சிருவோம் போடா. இங்க இருந்து போயிருங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். போயிருங்க. என்னப்பா விஜய் மேட்ரு தான் தெரிஞ்சுதா? ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருக்குது.
அப்ப நம்ம பண்ண பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? ஆமா, இந்த ஒரு நல்ல நியூஸை கேட்டு தானே சந்தோஷமா தூங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் அந்த பொண்ணுகிட்ட லவ்வ சொல்லி அவன் வாங்குற அடியில ஜென்மத்துக்கு எழுந்து கூடாது, அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ஆட்டோ வந்துருச்சு. God bless you, my child. என்னையா பொட்டலமா வருவான்னு புதுசா வரானே. என்னையா யார் கூடயே கடிக்கிறது எல்லாரும் கும்பலா நின்று பேசிட்டு இருக்கிறீங்க? விஜய், வாட் ஹேப்பன்? உன் லவ் அவகிட்ட கன்வே பண்ணிட்டியா? விஜய் சந்தோஷமா இருக்குது பாக்குறது தானே எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். இல்ல பின்ன மாஸ்டருக்கு சரியான டேலண்ட் சொல்லிட்டு கண்ணடிச்சல. ஓடு ஓடு, என் கையில மாட்டாமையா போயிடுவ நீ. ஏய், என்னடா என் லவ் ப்ரோபோஸ்க்கு இவ்வளவு பேர் தேவடு கேக்குறீங்க? என்ன செட்டிங்கா? விஜய், ஐ லவ் யூ சொன்ன அதே மூட சீக்கிரமா போய் படுத்தேனா அது வரும். எது வரும்? லவ், பியார், ரொமான்ஸ் விஜி. சரி சரி, போட்டி அல்சந்து போதும். நீ எதுவும் கவர் பண்ணலையா? வீட்டுக்குள்ள போய் பேய் அடிக்கிற அடியில சாவ போறோம். நீ எதையும் நினைக்காத விஜி, வெள்ளிக்கிழமை தர்காவுக்கு போயிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். உங்க மாமா என்னென்னமோ சொல்றாரு, என்னாச்சு விஜி? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டல, ஒன்மொருக்காக வந்தீங்க. அட அது இல்லப்பா, என்னால நம்பவே முடியலையே. நீ நம்புறதுக்கு பேயோட திருப்பி அடிக்க சொல்றியா? விஜய், இது நடந்ததுக்கு காரணம் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா விஜய், நீ லவ் பண்றியா அந்த மாயா, அவளோட அப்பந்தான். அந்த ஆள் தான் பிள்ளி சூன்யம், ஏவல் விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றவன். 50 பேர் அமிச்சாலும் அடிச்சு தோச்சிருவான நம்ம விஜய். பெயில் அமிச்சிருக்கான் அந்த மந்திரவாதி. மந்திரவாதினா என்ன? 2 கொம்பா முளைச்சிருக்கு. அவனும் மனுஷன் தானே. எப்படி அவன் பொண்ணை யாருக்காவது கட்டி கொடுக்க தானே போறான்? அதே நம்ம விஜயா இருக்க கூடாது? அப்சல்யூட்லி. அவங்க அப்பா லோக்கலா இருந்தா ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். கேரளால வச்சு என்ன செய்ய முடியும்? அவன் கண்ட விட்டு கண்ட போய் லவ் பண்றான் விஜய். தோகுது கேரளா. உனக்கு பயமா தான் சொல்லு விஜய், நாங்க கூட வரோம். யாரை பார்த்து பயமா இருக்கான்னு கேக்குற? என் மாப்பிள்ள 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது 12ஆம் கிளாஸ் பையன் அடிச்சவன். அவன் எவ்வளவு பெரிய பீத்தல் புதுகளை பாத்துறான். கிளம்ப மாப்பிள்ள, அவன் யாரை பார்த்து பயந்தது கிடையாது. நம்ம தான் மத்தவங்க பயமுறுத்தி இருக்கிறோம். யோசிக்காத மாப்பிள்ள. யோ மாமே, எதுக்கே வந்த நம்ம கேலியா? கோழி காலம் முட்டையும் கேட்டுக்கிறோம்பா, இப்போ வந்துடும். அப்படியே வலிச்சு செவுல ஒன்று வச்சேன்னு வச்சுக்க, காது எரியுதுல, கிழக்கானும். எப்படி கிழக்கானும்? இப்போ என்ன கேட்கணும்னு புரியுதா? கேட்கறேன். ஆல் சேட்டாஸ்,
இவனை கரட ராஜா பட்டாத்திர எவனோ ஒருத்தர் இருக்கானாம, அவன் வீடு எவ்வளோ உண்டு? என்ன மாமே எல்லா நடிகை ரெட்டி லிஸ்ட்ல பேர் வந்த மாதிரி இப்படி ஷாக் ஆகி பாக்குறானுங்க. ஆமா மாப்பிள. ஓ இங்க இந்த மந்திரவாதி வீடு எங்க இருக்குடா? எந்தாடா ஊருக்கு புதுசா எந்த ஊரு பரா பரடா. யோ வாய முடின்னு பாரா போறானே எப்படியா சொல்லுவாரு? ஊருக்கு புதுசுதா. அந்த பட்டதாரி வீட்டோட அட்ரஸ் தெரியுமா உனக்கு? ആ ഗരുഡരാജ പട്ടത്തിരി നിങ്ങൾക്ക് അറിയില്ല. അയാള് മന്ത്രതന്ത്ര മാന്ത്രികത്തെ കരച്ചു കുടിച്ചവർ. என்ன துட்டுன்னு மசால் வடையால கருடு தூக்கா? மாப்பிள அவட்டி பேச்சு கொடுக்காத மாப்பிள. முட்டை கிட்ட கடங்க கப்புறம். ആ മഹാമാന്ത്രികൻ குடிக்க மாட்டாங்க. അയാളെ കണ്ടി ഊരേ നടുങ്ങും. അയാളെ പകച്ചുക്കിട്ട് இந்த ஊர்ல யாரும் நிம்மதியா தூங்க முடியாது. ஏன் பக்கத்துல பத்து கொட்டு விடுவாரா? நீ அந்த ஆளுக்கு ஆர்கெஸ்ட்ரா வாட்சதெல்லாம் போதும், அட்ரஸ் எங்கன்னு மட்டும் சொல்லு. முக்கண்ணி மயானம். ഇപ്പോൾ ഇവിടെ മഹാമാന്ത്രിക ദുഷ്ടശക്തികളുടെ ഉച്ചമിത്രമായ ദുർമന്ത്രവാദി ആത്മധ്യാനത്തിലേക്ക് കടക്കാൻ പോകുന്നു. പ്രേത പിശാചുകളുടെയും ദുരാത്മാക്കളുടെയും ஏன் நாய் சோறு வச்சு பாத்துருக்கிறேன், இவனா பேகி சோறு வைக்கிறானுங்க. மாப்பிள பீட்ரூட் சாப்பாடு மாப்பிள. சைடிஸ் வேணும்ல சாப்பிட்டுக்கோ. ஐயோ கவுச்சுனா தடிக்குது. ரத்த சோறு நினைக்கிறேன். சரி இந்த வாய்ப்பு பிடிச்சிக்கோ. നിങ്ങൾ ആരും ഭയപ്പെടുകയോ പേടിച്ചോടുകയോ ചെയ്യരുത്. ഇവിടെ കേറി വന്ന് ഒച്ചയും ബഹളം ഉണ്ടാക്കാൻ ആരാടാ നീ? എന്റെ ഗുരു ഈസനുക്കെല്ലാം ഈസനടാ. പാക്കറിയാ പാക്കറിയാ ഈനടാ പിതற்றுகிறாய் ஈசனை கண்டாயா? என்ன சேச்சி 5ஆம் கிளாஸ் பசங்க கூட பயப்படாது. நான் ஜோக்கு பீ ஜோக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். கை வச்சுக்க வெட்டி போடுவோம் வெட்டி. இது தெரியும், அவரு பெரிய ஆளு, அது எனக்கு தெரியும். இது எனக்கும் மாமனாருக்கும் உண்டான ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகும். இது நீங்க யாரும் தலையிட ஆனா மனசிலாய். அதையும் மீறி எவனாவது சவுண்டு கொடுத்தான்னு வச்சுக்கேன் சேச்சி, சீன்னு ஆயிடும். மாம்ஸ் மாம்ஸ் ரிலாக்ஸ். மாம்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸுங்க, பாருங்களேன் ஒரு நிமிஷம். மாமி சாரி, இது பெரிய மனுஷங்க மேட்ரு, நீ வந்து பேசுவா. நீ கூப்பிடல மாப்பிள, பசிக்குது, அந்த முட்டையை உடைச்சு கூட மாப்பிள. முட்டை இதோ இங்க இருக்குது. மாம்ச போலீஸ் பொண்ணை லவ் பண்ணா போலீஸ் விட்டு அடிக்கிறாங்க, அரசியல்வாதி பொண்ணை லவ் பண்ணா அடியால விட்டு அடிக்கிறாங்க, மந்திரவாதி பொண்ணை லவ் பண்ணா பேய் விட்டு அடிக்கிறேன். ஐயோ அப்புறம் எப்படியா லவ் இல்லாம இவ்வளோ சுத்தணும் எப்படி? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் சொல்லு நீ? என்ன கலகிடுச்சு மாப்பிள. ஐயோ அந்த சூனிய வச்ச முட்டையை குடிச்சிட்டு வைத்த கலகுதுன்னு நீ பெரிய மனுஷன் பேசுவோம் தானே கூப்பிட்டு வந்தேன். சரி போயிட்டு வா, போ சீக்கிரமா வா. அவர் கண்ணை என்ன திறந்து நிச்சயம் தட்டிக்கிட்டு மாத்தணும். பெரிய மனுஷன் எங்கன்னு கேட்டானா இப்பதான் ஒண்ணு சீக்கிரம் மாம்சு ஒரே ஒரு மேட்ரு சொல்றேன். உன் பொண்ணு எனக்கு யோ என்னயா என்னதான் உன் பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? கழுவுறதுக்கு தண்ணி மாப்பிள. தோறு எத்துன்னு போயிட்டா மாப்பிள, ஒத்தகையில தூக்கிட்டு கழுவ முடியாது மாப்பிள. இந்த இதை திரும்ப சரி மாப்பிள. இது ஏதோ கலச தண்ணியா கழுவிட்டு மிச்சத்தை அவரும் கழுவுறது. ரிலாக்ஸ் வரும் மிச்சத்துல மாம்சே. மாமே நீ ஒரு மேட்ரு புரிஞ்சுக்கணும். பேய விட்டடிக்கிற அளவுக்குலாம் உன் பொண்ணு அவ்வளோ அப்படியே ரத்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று பண்ணுவான் பாரு, வாசகார பொண்ணு மாம்சே, அதில் தான் அப்படியே வழி விட்டேன். மாம்சே உன் பொண்ணு நெத்தி இருக்குதுல்ல, மாஃபியஸ் ப்ளூ மாதிரி அப்படியே ஷைனிங்காக இருக்கும் மாம்சே.
தொட்டால் சேர்க்கும் கண்கள், பட்டாசு போன்ற வாய்கள், குழுகுழு மூக்குகள், கியூட் மாம்சாவா. அப்பா அம்மா எல்லாம் அழாத மாம்சு நானு. உன் பொண்ணை கட்டி வச்சுன்னு வச்சுக்க அப்படியே உள்ள நினைச்சு தாங்கும் மாம்சே. மாம்ஸ் மாம்ஸ் கண்ணை திறந்து ஓகே சொல்லு மாம்ஸ். மைக் டெஸ்டிங் மாம்ஸ் 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 ப்ளீஸ் மாம்ஸ் 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 நீ ஓகே சொல்றதுக்கு நாங்கள் இருந்து போக மாட்டோம் மாம்ஸ் மாம்ஸ் மாம்ஸ். லேடிஸ்லாம் என்ன மாம்ஸ் இது அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணி என்ன மாப்பிள்ள ஒரு படியில பால் குடிக்கிற மாதிரி பார்த்துருக்குறா? வந்துட்டியா? பேசிட்டியாப்பா? இன்னும் அந்த கண் திறக்கல. குபேரம் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறேன். கண்ணை தர பூஜைக்கு தவகல் எல்லாம் வச்சு நிறீங்க. எவ்வளோ நேரம் மாம்ச வாயும் தரக மாட்டாரு, கண்ணும் தரக மாட்டாரு. குடு மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். சம்மந்தி கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நாங்க எவ்வளவு இறங்கி வந்து பேசுறோம். இறங்கிட்டு வந்தானே பேசுற. சும்மா இரு மாப்பிள்ள, காமெடி பண்ணிங்க. யோ சம்மந்தி, மாப்பிள்ள உன பிடிச்சிக்கிட்டு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. மாம்சே புடிக்கலன்ற சீனே கிடையாது. அது அவரு புடிச்சதுன்னு தான் சொல்லணும். நீ பேய விட்டு அடிச்சும் விஜய் இறங்கி வந்து பேசுறான்னா உன் பொண்ணு மேல வச்சு நீ லவ் தான். இதுக்கப்புறம் இந்த பேய விட்டு அடிதெல்லாம் நிறுத்திட்டு பேருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னு யோசி. ഒരു കാര്യം ചോദിക്കട്ടെ, നിങ്ങളെ പണിക്കറിന്റെ ആൾക്കാർ തല്ലാൻ വരേണ്ട കാര്യം എന്താ? அது மந்திரவாதி பெண்ணல்லோ மாப்பிள்ள லவ்வல்லோ, அதுக்கு தான் நாங்க இப்ப வந்தல்லோ. யோ எல்லா தமிழ் வார்த்தையிலும் கடைசியில் லோ லோன் போட்டு பேசினா உடனே அது மலையாளம் ஆயிடுமா? உன் கூட சேர்ந்து நான் லோல் பட்டதெல்லாம் போதும். கொஞ்ச நேரம் நீ மூடி நீறேன். சேட்டா ஆக்சுவலா இது ஒரு லவ் மேட்டர். ഓ പ്രേമമോ? നോക്ക്, ഈ നാട്ടിൽ അന്ത മന്ത്രവാദി എതിർത്ത് നിങ്ങൾക്ക് സഹായം ചെയ്യാൻ ഒരാളും വരമാട്ടാங்க. പക്ഷെ ഒരാൾ ഇருக்கு. ചേട്ടാ ചേട്ടാ யாரண்டாளு? കുഞ്ചുക്കുട്ടൻ. குஞ்சுக்குட்டன். ஆமா, எங்க இருக்குது அந்த குஞ்சு? குஞ்சு எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. நானே அந்த குஞ்சுக்குட்டன். ஓ குஞ்சுக்குட்டன் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. எனக்கு வந்த பட்டத்திரிக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இதுதான் நடந்துச்சு. மிஸ்டர் யோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. மூலகாரனும் மொட்டத்தில் எனக்கு ஆகல, அதை நம்ம யூஸ் பண்ணி தங்கிக்கலாம். சேட்டா நாங்க உங்க கூட ஃபாலோ மீ. கம் ஆன்.